ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மூன் ஹியர். இந்த வீடியோவில் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோனே சொல்லலாம். எதுக்காகனா, நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி யாரும் அட்வைஸ் கொடுத்ததில்லை. ஸோ இதை நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போகிறவங்க, அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 2 டைப்பாக பிரிச்சிருக்கேன், ஃபேஷன் அண்ட் பிஹேவியர். 2 பார்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த பார்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு வேண்டாத பார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஷனில் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக மெயினாக இருக்கக்கூடியது, நீங்கள் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் கீதா அப்படின்னா, கீதானா ஒரு யூனிக்னஸ் உண்டு. புரியுதா நான் சொல்ல வர்றது? தனியாக உங்களுக்குன்னு ஓனா யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மஸ்டான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரே ஹேர் ஸ்டைல் எங்கே போனாலும் கேரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் வந்து கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக நான் ட்ரைனிங் போன இடத்துலையே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது, மேம் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் சூப்பராக கட்டுறீங்க, எப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் மெயினாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருலாம். இப்போ காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலே 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று வந்து யூனிஃபார்மாக இருக்கும், இன்னொன்று வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் நான் யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா எல்லாருமே காமனாக தான் இருப்போம். அந்த இடத்துல எப்படிக்கா நான் வந்து கொஞ்சம் யூனிக்காக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், உங்களோட ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த விதத்தில் இந்த யூனிஃபார்மாக ப்ராப்பராக வியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக தெரிவிங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் யூனிஃபார்மாக இருந்தாலுமே அதை நல்லா அயர்ன் பண்ணி போடுங்க நீட்டாக. இப்போ ஷால் எல்லாமே நீட்டாக கவர் பண்ணுற மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தனியாக யூனிக்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரொம்ப சங்கியாக இருக்காமல் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ப்ராப்பராக மினிமலாக, எல்லாமே மினிமலாக நீங்கள் கேரி பண்ணாலே ரொம்ப அழகாக இருப்பீங்க. இப்போ யூனிஃபார்ம் இல்லை, நான் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கேன், எனக்கு யூனிஃபார்ம் யூஸ் பண்ண வேண்டாம், நான் வந்து கலர் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நார்மல் டேஸ் அப்படின்னா கேஷுவல் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். அதே வந்து செமினார் இல்லை ப்ரெசன்டேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஃபார்மல்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரிவிங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரிவிங்க, கான்ஃபிடென்ஸாக தெரிவிங்க. ஸோ நீங்கள் உங்களோட அவுட்ஃபிட்டை பொறுத்து தான் எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது பார்க்கவே நல்லா ப்ராப்பராக நீட்டாக இருக்குடி அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், இதே மாதிரி தான் ஆப்போசிட் பர்சனுக்கும் தெரியும் நம்ம. அப்போ நம்ம நினைக்கிறத ஓப்பன் அப்பாக ஒழுங்காக பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணல. அதுதான் மெயின் ரீசன். நம்மளோட அவுட்ஃபிட் தான் எந்த அளவுக்கு நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்காக. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அவுட்ஃபிட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்வேர் வியர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டியாக போடுறீங்க, இல்லை வந்து ஃபேஷனபிளாக போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம், மாடர்ன் லுக்கில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு போயிட்டு இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் போடுற செருப்போ இல்லை வந்து சாண்டல்ஸ் நார்மலாக இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா? அதுக்கு பதிலாக இந்த அவுட்ஃபிட்டுக்கு ஸ்னீக்கர்ஸ் ஆர் ஷூஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சாரீஸ் கட்டுறீங்க, குர்த்திஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சாண்டல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபுட்வேர் வியர் பண்ணணும். அதுக்கு நிறையெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். பேசிக்காக 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்னீக்கர்ஸ் ஆர் ஷூஸ் ஆர் ஸ்னீக்கர்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாண்டல்ஸ் வாங்கி அதுவும் நியூட்ரல் கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் பிளாக் இல்லை சாண்டல், ஒயிட்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து காமனாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட் ஷேட்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட காலும் கொஞ்சம் பிரைட்டனாக தெரிகிற மாதிரி இருக்கும். டார்க் ஆக உங்களோட கால் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா நியூட் ஷேட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டு அவுட்ஃபிட் பற்றி பேசியாச்சு, ஹேர் ஸ்டைல் பற்றி பேசியாச்சு, ஃபுட்வேர் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் தான். ஜுவல் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய கம்மல் போடணும், நிறைய வந்து செயின்ஸ் போடணும், அடுக்கணும். எனக்கு வந்து இந்த லேயரிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். இல்லை கையில் வந்து நிறைய நான் பிரேஸ்லெட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய போடுவேன். என்கிட்ட நிறைய இருக்குனாலும் நான் நிறைய போடுவேன். நல்லாவே இருக்காது. அதை பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ கோல்டில் ஆக்சசரிஸ் போடுறீங்க அப்படின்னா கம்மல், வாட்ச், செயின் எல்லாமே மோஸ்ட்லி கோல்டாக தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் ஒருவேளை சில்வரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்வரில் வச்சுக்கலாம். சில்வரில் எல்லாமே சில்வராக இருக்கிற மாதிரி, இங்கே சில்வர் இங்கே கோல்டு திரும்பி இங்கே சில்வர்னா நல்லாவே இருக்காது. ஸோ மோஸ்ட்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை 2 கேட்டகரியாக வச்சுக்கோங்க. ஒன்று சில்வர், இல்லைனா வந்து கோல்டு. 2 கேட்டகரியில் எந்த அவுட்ஃபிட்டுக்கு எது செட் ஆகுற மாதிரி இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்ச்லேயும் மெயினாக என்கிட்ட எப்போவுமே 2 இருக்கும். ஒன்று வந்து சில்வரில் இருக்கும், இன்னொன்று வந்து கோல்டில் இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கோல்டு செட் ஆகலை, எனக்கு இந்த சில்வருக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது வாட்ச் யூஸ் பண்ணுறேன்னீங்க, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். எல்லாம் மாடர்ன் அவுட்ஃபிட்டுக்குனாலே நான் மோஸ்ட்லி வந்து சில்வர் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ விண்டேஜில் ஒரு வாட்சும் ஸ்மார்ட் வாட்சும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதோட வரிசையில் வந்து இப்போ பர்ஃப்யூம் வந்து நீங்கள் மஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு போவீங்க, லேப் போவீங்க, டிபார்ட்மெண்ட் போவீங்க, நிறைய மேம் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுவீங்க. அப்போ போல் நம்ம மேலே பேர்ட் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது ரொம்ப மெயினாக வச்சுக்கிற விஷயம். அது உங்களுக்குன்னு தனியாக யூனிக்னஸாக ஒரு பர்ஃப்யூம் இருக்கணும். எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதை நீங்கள் எப்படி தேடினாலும் பரவாயில்ல, ஆன்லைனில் வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை நேரில் போய் ஸ்மெல் பண்ணி பார்த்து மைல்டாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் யாராலையும் உட்கார முடியாது, ரொம்ப தலைவலி ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து மைல்டாக நல்லா அப்படி சொல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். உங்களோட மைண்டு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஓகே ஸ்மெல்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர இது என்ன இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப தலைவலிக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடாதீங்க. அது நல்லாவும் இருக்காது. நிறைய பேர் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து மிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். பர்ஃப்யூமுக்கு பதிலாக மிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், அது பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபேஷன் அட்வைசஸில் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதில் நீங்கள் வந்து மெயினாக பண்ணக்கூடாது என்னென்னா ஓவர் கலரிங். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நியான் கலர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நார்மல் டேக்கு, அதாவது கேஷுவலாக நீங்கள் வியர் பண்ணும் போதே போடுறது அவாய்ட் பண்ணியிருக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது உங்களோட ட்ரெஸ்ஸில், அதாவது நீங்கள் டெய்லி போட்டு போகிற ட்ரெஸ்ஸில் ஓவராக அந்த ஜிம்கீஸ், கோல்டன் ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது எல்லா நாளுக்குமே செட் ஆகாது. என்னைக்காவது அக்கேஷ்னலாக நீங்கள் போடணும் அப்படின்னா ஓகே, பட் டெய்லி வியருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணால் நல்லது. உங்களோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸோட கலர்ஸ் எப்படி இருக்கணும்னா நியூட்ரலாக இருக்கணும், இல்லை வந்து பேஸ்டல்ஸ் இருக்கும்ல, அந்த ஷேட்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிவிங்க. ஸ்கின் டோன் வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாமா, கூலா, அண்டர் டோனா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், அதாவது அவாய்ட் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி ஷேப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லை ஸ்பியராக இருக்கலாம். என்ன வெரைட்டியில் கூட ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப டைட்டாக போடுறது இல்லை ரொம்ப லூஸாக போடுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு. டாப் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டம் வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் பாட்டம் லூஸாக இருக்குது அப்படின்னா டாப்பை டைட் பண்ணிட்டீங்க, ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகிரும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து மேலேயும் கீழே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே லூஸாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி வந்து மெஸ்ஸியான ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான ஃபிட்டில் போடுங்க. இப்போ வந்து ஓவர்சைஸ் டிஷர்ட் அந்த மாதிரி இருக்கிறத வேணால் நம்ம வந்து லூஸாக போட்டுக்கலாம், அதை வந்து டைட் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சில அவுட்ஃபிட்டை வேணால் நீங்கள் லூஸாக போட்டுக்கலாமே தவிர ஓவராலாக எல்லா அவுட்ஃபிட்டையும் ரொம்ப டைட்டாக, இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஜீன் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு பேகி, கொரியன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்துருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது நாய்ஸி ஜுவல்ஸ். இது வந்து மெயினாக கேர்ள்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக கிளம்பி போகும்போது
நீங்கள் வந்து நிறைய முத்து வச்சு கொலுசு போட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் 12th வரைக்கும் நிறைய முத்து வச்சு கொலுசு போட்டிருக்கேன். பட் ஆஃப்டர் காலேஜ் போனதுக்கப்புறமா அது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்ம போடக்கூடிய அவுட்ஃபிட் வந்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம நடந்து போகும்போது 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்டுரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோடய நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஜுவல்ஸாக இருக்கட்டும், நிறைய நகை போட்டு போகிறது அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மொத்தத்திலேயே வந்து மினிமலாக இருக்கிறது தான் உங்களோட யூனிக்னஸை வந்து கூட்டி விடும். நல்லா அதிகமாக்குறதுக்கு, யூனிக்னஸ் அதிகமாக்குறதுக்கு மெயினாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து மினிமலாக இருக்கணும். மினிமலாக இருந்தாலே போதும், அவ்வளோதான். நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணுறேன், நிறைய கேர்ள்ஸ் பண்ணிட்டு போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஹேரை வந்து ஹேர் பின் போட்டு போனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஹேவியர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.